So hi everyone, this is Harini here. So last வீடியோல நீங்க கொடுத்த ஒரு கமெண்ட்ஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான சப்போர்ட், அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. நிறைய கன்ஸ்ட்ரக்டிவ் கமெண்ட்ஸ் கூட வந்திருக்கு. ஸோ டெஃபினெட்லி ஐ ஒர்க் ஆன் இட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு புது சீரீஸ், டாப் 8 இன்கிரீடியன்ஸ் ஃப்ரம் 18th. ஸோ 18ல நான் கத்துக்கிட்ட 8 விஷயம் பத்தி நான் வந்து பேச போறேன். ஸோ இன்னைக்கு நான் பேச போற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்ட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்க்கலாமா? பேஷன். ஸோ பேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒருத்தவங்க லைஃப்ல அப்படின்னு கேட்டா, இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அதை நீங்க பண்ணும்போது உள்ள இருந்து ஒரு ஜென்யூன் ஹாப்பினஸ், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். ஸோ அதோட ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து இந்த வேர்ல்டு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் உங்க பேஷனை திங்க் பண்ணி பாருங்க ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட், உங்க பேஷனை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். திங்க் எல்லாத்துக்கும் உங்க பேஷன் வந்து கிடைச்சிருக்கும்னு. பட் இல்ல அப்படின்னா, நிறைய விஷயம் புதுசு புதுசா நீங்க ட்ரை பண்ண யூ டெஃபினெட்லி கெட் இட் ஒன் டே. ஒரு விஷயம் பண்ணும்போது உங்க ஹார்ட், உங்க சோல், உங்க மைண்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு கிளிக் கிடைக்கும் உங்க லைஃப்ல. ஸோ அதுதான் உங்க பேஷன். ஸோ ஹோப் நீங்க வந்து அதை சீக்கிரமா கண்டுபிடிச்சிருங்க. பட் அந்த ப்ராசஸ்ல நீங்க என்ஜாய் பண்ணும். டோன்ட் பி சோ ஹார்ஷ் ஆன் யோர் சைட். இன்னும் கிடைக்க இது இல்லையே, இது பிடிக்கல, எது பிடிக்கல. டோன்ட் பி சோ ஹாஷ். ஸோ ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பட் பி வெரி ஸ்லோ, நாட் வெரி ஸ்லோ. டோன்ட் பி சோ ஹாஷ். அதான் நான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட், யுவர் ப்ரொஃபஷன் வர்சஸ் யுவர் பேஷன். உங்க ப்ரொஃபஷன் அண்ட் யுவர் பேஷன். ஐ திங்க் இதுல நிறைய பேர் வந்துட்டு ஐ திங்க் அந்த விஷயத்துலதான் யூ கெட் ஒரு விஷயம் அப்செட். பிகாஸ் நிறைய பேர்த்துக்கு பேஷன் வந்து ப்ரொஃபஷனா ஐ திங்க் அவங்களால இது பண்ண முடியல. பட் டோன்ட் வெரி. உங்க ப்ரொஃபஷன் ஒரு விஷயம் இருக்கு, உங்க பேஷன் ஒரு விஷயம் இருக்குன்னா, ப்ரொஃபஷன் பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ப்ரொஃபஷன் இம்பார்ட்டன்ட், ப்ரொஃபஷன் வந்து அதுதான் உங்க கெரியர் பில்ட் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, எவ்ரி திங் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. பட் நிறைய பேர் பேசாதது பேஷன் பத்தி. இப்போ ஐ திங்க் நிறைய பேர் பேசுறாங்க. பட் ஸ்டில் உங்க பேஷனை வந்துட்டு டோன்ட் லீவ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் யர் டைம். ஸோ பிகாஸ் உங்க பேஷனை ஃபாலோ பண்ண ஐ திங்க் உங்க ப்ரொஃபஷனலி வில் see growth. அதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட், ஸோ ப்ரொஃபஷன் அண்ட் பேஷன், அதை வந்துட்டு டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட், கொலாப்ஸ் ஆயிக்காதீங்க அந்த இடத்துல. நெக்ஸ்ட், ப்ரொஃபஷன் ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க அப்படின்னா, உங்க மணிக்காக, மெட்டீரியல் திங்காக பண்றீங்க அப்படின்னா, உங்க சோலுக்காக, உங்களுக்காக, உங்க மைண்டுக்காக நீங்க பண்ற ஒரு விஷயம் தான் பேஷன். ஸோ அதுல இருந்தும் உங்களுக்கு மெட்டீரியலிஸ்டிக் அவுட்கம்ஸ் வரணும்னு நினைக்காதீங்க. பட் வந்தா வெல் அண்ட் குட். வரல அப்படின்னாலும் உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஃப்ரீயா கூட நீங்க அதை பண்ணலாம். இட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் செல்ஃப் கேர் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட், பர்பஸ். லைஃப்ல வந்து எல்லாத்துக்கும் நம்ம பர்பஸ், நம்ம ஏன் இங்க பிறந்தோம் அப்படிங்கிற பர்பஸ் கண்டுபிடிக்கிறதா நிறைய பேர்த்தோட எய்மா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பர்பஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க பேஷன் மூலியமா தான் போக முடியும் அப்படின்றது தான் என்னோட ஒரு தாட். ஐ திங்க் இதை இக்கிகையில கூட சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க பர்பஸையும் உங்க பேஷனையும் இன்டிகிரேட்டட் தான் நான் நினைக்கிறேன் அதை பத்தி. ஸோ உங்க பேஷனை வந்து ஐ திங்க் யூ ஹாவ் டு டேக் இட் ஸோ சீரியஸ்ன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நிறைய பேர்த்துக்கு அந்த சப்போர்ட் கிடைக்காது. பட் ஸ்டில் உங்களுக்குள்ள இருந்தா ஐ திங்க் யூ ஹாவ் டு டேக் தட் சப்போர்ட், தட் ஸ்ட்ரென்த் டு ஃபாலோ யுவர் பேஷன். I think after you follow your passion, miracles will happen in your life. ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஒரு பியூட்டிஃபுல் ஹாப்பினஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஐ திங்க் which cannot be given by anything in this world. So that is how passion is about. So லைஃப்ல நம்ம நிறைய பேர்த்த பார்த்து வாவ்ல சமல அப்படின்னு நம்ம we look up, நிறைய பேர்த்த we look up for some people. அவங்க எல்லாருமே ஐ திங்க் அவங்க ப்ரொஃபஷனை ஃபாலோ பண்ணாம ப்ரொஃபஷனை பேஷனா வச்சிருப்பாங்க. தே ஃபாலோ தேர் பேஷன். அதனால உங்களையும் லைஃப்ல யாராச்சும் லுக்அப் பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் லுக்அப் பண்ணணுங்கிறக்காக இல்லாம உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஐ திங்க் நீங்க பண்ணணும். ஐ திங்க் பர்சன் ஹூ cannot be corrected அப்படின்னா who follow his or her passion அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் பேஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ இன் திஸ் வேர்ல்ட் ஆஃப் நிறைய நம்ம டிஸ்டர்ப் பண்றதுக்கு இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் நீங்க எதுவும் பார்க்காம உங்க பேஷனை ஒரே மைண்ட் செட்டோட ஃபாலோ பண்ணீங்கன்னா யுவர் லைஃப் வில் டெஃபினெட்லி சேஞ்ச். அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
யோர் ஜர்னி இஸ் வெரி யூனிக். ஸோ யார் கூடயும் அதை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எவ்ரிதிங் கேனாட் பி யோர் கப் ஆஃப் டீ. ஸோ வந்து நீங்க வந்து நினைக்க கூடாது இதுல நான் பெஸ்டா இல்லையே, இதுல பெஸ்டா இல்லை, அதுல பெஸ்டா. டோன்ட் திங்க் தட். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஜென்யூன்லி பி வெரி குட் அட் தட். உங்க பேஷன்ல கூட, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல கூட நீங்க ஸ்டார்டிங் நீங்க வந்து பெஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. when you put time, energy, your soul net, definitely will get one day the best of it. I think passion is so important. Please do follow your passion. I think இந்த வீடியோல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி I have to conclude it. Nothing is something is better than nothing. So do ஏதாச்சும் ஒரு விஷயம் இன்னைக்கு நீங்க போய் உங்க பேஷனை பத்தி ஃபாலோ பண்ணீங்கன்னா, இல்ல ஃபாலோ பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா, திங்க் பண்ணீங்கன்னா, ஐ திங்க் ஐ பி ஹாப்பி வித் த வீடியோ ஐ ஹவ் டன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வீடியோல நீங்க புதுசா ஏதாச்சும் கத்துக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் நீங்க எங்கேயோ படிச்சிருக்கலாம், ரீல்ஸ்ல பார்த்துருக்கலாம், இல்ல நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கலாம், ஸ்பீச்சஸ் பார்த்துருக்கலாம். பட் லைஃப்ல நிறைய விஷயம் நமக்கு ரிப்பீட் மோட்ல கேட்டாதான் நம்ம கிளிக் ஆகி மறுபடியும் அதை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ரிமெம்பரன்ஸா நான் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஹோப் யூ லவ் இட். இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு ஏதாச்சும் எங்கேயாச்சும் கிளிக் ஆயிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லைக் அண்ட் கமெண்ட். Tata for now, and I'll meet you in the next video for sure with another topic of my ingredient. Tada!